கடந்த 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஓராண்டை கடந்த நிலையில் தற்போது 49வது முறையாக அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என பல்வேறு நீதிமன்றங்களில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது பெரும் சவாலாகி இருக்கிறது செந்தில் பாலாஜி தரப்பிற்கு. இந்நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் வழக்குகளில் ஒன்று விசாரணைக்கு வந்தது. குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் நீதிபதி அல்லி. இதற்கிடையே கடந்த 21ஆம் தேதி அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதால் நேரில் ஆஜராகவில்லை. ஆகவே வழக்கின் விசாரணையை வரும் ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி அல்லி. ஒரு பக்கம் சிகிச்சையும் இன்னொரு பக்கம் வழக்கு விசாரணையும் நடந்து வரும் நிலையில் அமலாக்கத்துறையால் போடப்பட்ட வழக்கில் விடுவிக்கச் சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கை வைத்திருந்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நிலைமை இப்படி இருக்க இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடியானதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனால் குற்றச்சாட்டு பதிவு செய்வதை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் மனு தாக்கல் அஸ்திரத்தை உடைக்க அமலாக்கத்துறை தரப்பிலும் வாதாடுவதற்கு அவகாசம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறது. இதுவரை 6 முறைக்கு மேல் அமலாக்கத்துறை தரப்பில் வாதாடுவதற்கு அவகாசம் கேட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாளை விசாரணைக்கு வரும் வழக்கில் இருதரப்பு வாதங்கள் சூடுபிடிக்குமா அல்லது வழக்கம் போல வாய்தா வாங்கும் கதையாகுமா என எதிர்பார்க்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். சினிமா தொடங்கி சமகால அரசியல் வரை கைது என்றாலே நெஞ்சுவலி கையோடு வந்துவிடும் நிகழ்வுகளையே பார்த்ததால் என்னவோ கேலியும் கிண்டலும் நிறைந்து வழிகிறது செந்தில் பாலாஜியின் நிகழ்வுக்கு பின்னால். இது பற்றி பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தனது எக்ஸ் தளத்தில் பலமுறை நம் அரசு பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்தும் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெஞ்சுவலி வருவது கவலையளிக்கிறது. அதனால் தமிழக முதல்வர் அவர் மீது கருணை கொண்டு உடனடியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்து செந்தில் பாலாஜியின் உடல் நலம் காக்க வேண்டும். ஒருவேளை அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாதென்றால் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலாவது அவரை அனுமதிக்க வேண்டும். இந்த வழக்கில் அவரின் சேவை இந்த நாட்டிற்கு தேவை என்பதை முதல்வர் புரிந்து கொண்டு அவரை கனிவோடு எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறேன் என்று நக்கலடிக்கிறாரா நலம் விசாரிக்கிறாரா என்று தெரியாத அளவிற்கு பதிவிட்டிருக்கிறார். இதில் கூடுதலாக செந்தில் பாலாஜியின் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறும் பொழுது, செந்தில் பாலாஜி கடந்த 13 மாதங்களுக்கு முன்பாக சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்பட்டார். அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு இதய அறுவை சிகிச்சை கூட செய்து கொண்டார். தற்போதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார். விசாரணை எப்போது முடியும் என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம் என்றார்கள். அவர்களின் இக்கருத்தை கேட்டு கஷ்டம் வரும்போதுதான் கடவுளெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா என நக்கலடிக்கிறார்கள் நெட்டிசன்கள்.